ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சித்தாவளாம்பட்டியில். ஸோ அங்கே வந்து இப்போ வந்து 8 நாள் திருவிழா, வீரவண்டி எப்படி திருவிழா இருக்குமோ அது மாதிரி திருவிழா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களை பார்க்க ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசில் நிறைய நான் போயிருக்கேன், ஆனால் எனக்கு மறந்து போச்சு. ஸோ இந்த வருஷம் நம்ம போய் ஆகணும், நம்ம குழந்தைங்களோட போய் ஆகணும்னு ஒரு ஆசை. இவருக்கு வரலாம் போது இவருக்கு நிறைய செய்யும் அன்றைக்கி தான் நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ வர முடியலன்ட்டார். அப்போ நானும் அம்மா மட்டும் போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா போகிற அந்த க்யூவில் நிற்போம் இல்லையா. ஸோ அப்போ அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணு தெரியாத அவங்க. ஸோ அப்படி தான் வாங்கணும்னு பார்த்தா அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கண்ணு தெரியாத கண்ணு பாத பிரச்சனை இருக்கும். பாதம் குடும்ப ஒற்றுமைக்கு குடும்ப ஒற்றுமை இந்த வந்து குடும்ப ஒற்றுமை. அப்புறம் குழந்தை பேசாத குழந்தைங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஒரு காணிக்கை செலுத்துகிற மாதிரி அம்மாவுக்கு உண்டியல் செலுத்துகிற மாதிரி அதை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை கொண்டு வந்து அம்மாவை சாமி வேண்டிட்டு கொடுத்தோம்னா அது நல்லபடியாக அவங்க அடுத்த வருஷம் நம்ம கொடுப்பாங்கன்னு ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சாமியாக பிரகாசத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பக்கம் எத்தனை 12 மணிக்கு போனேங்க. 4 மணிக்கு தாங்க வந்தேன். அவ்வளோ கூட்டங்க உண்மையிலே சொல்லப்போனால். இந்த மாதிரி சனி ஞாயிறு மட்டும் நம்ம இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிருக்கலாம்னு நான் கண்டி முடிவு எடுத்துட்டேங்க. குழந்தைங்க வச்சு ரொம்ப ரிஷ் சிவன் ஐயா. நம்ம சிவன் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் நாங்கள் இந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ அவரையும் அந்த தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நந்தி பகவான் இருந்தாங்க, அவங்க தரிசனம் பண்ணி நவகிரக சாமி இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே இருக்க எல்லா அசைன் பண்ணிடுவோன்ட்டு அந்த டைமிங்கில் சாமி இந்த க்யூவில் நின்று முடிச்சுட்டு இந்த கூட்டத்தையும் சமாளிச்சுட்டு திருப்பி இவங்களையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்க்க முடிச்சுட்டு வர 5 மணி ஆயிடுச்சு. இவங்க வந்து கந்த விநாயகர் சொல்லலாம். இவர் பார்க்குறப்ப சிவன் மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்குறப்ப சிவன் மாதிரியே இருந்துச்சு. எங்கள் போர்டு எதுவுமே பார்ப்போம் சின்ன லைட்டாக குட்டியாக எழுதினாங்க கந்தக விநாயகர்ன்ட்டு. எனக்கு தான் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா வரங்க எல்லாருமே இவர் சிவன் கோயிலான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விநாயகர் வந்து தத்துரமாக கந்தக விநாயகராக காட்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாண்டுகை சும்மாவே திருவிழானாலே ஏதாவது ராட்டினம் பார்க்கணும் செய்யணுன்னுவாங்க. ஸோ எங்கள் வாண்டுகை ஏதாவது பண்ணணுன்னாங்க. சரி அப்போ நான் கார் பண்ணுவோம். சரி அது மற்றெல்லாம் கொஞ்சம் திருகணும் அது குழந்தைங்களுக்கு. ஸோ நான் அந்த சேஃப்டி கிடையாது, நம்ம ஆசன்னு சேர்த்து விட்றோம், நமக்கும் நம்மளே விலையை வாங்கி கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், காரில் ஏற்றிவிட்டேன். ஸோ கார் மட்டும் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய ட்ராயிங் அழகாக நான் வந்து காமிச்சப்பேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக அழகாக வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த ட்ராயிங் தான் அங்கே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். உண்மையிலே சூப்பர், அந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் அந்த கூட்டங்களை பார்க்குறப்ப தான் உண்மையிலே அப்படியே திரும்பி போயிடலாம் கூட சில நேரத்தில் வந்துச்சு. ஆனால் இருந்தால் அந்த அம்மனை பார்த்தே ஆகணும். இன்றைக்கி எப்படியா அந்த அம்மனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம பார்த்தது, இன்றைக்கி அம்மாவை பார்த்தே ஆகணும். நம்ம குழந்தை தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ குழந்தைங்களாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நின்று குழந்தைய சொல்லிக்கலாம் நிறுத்தாங்க. கொஞ்சம் எவ்வளோ போராடி அப்படி அம்மா அவங்களுக்கு ஒரு வருஷம் வரிசையாக போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்கள குழந்தைங்க தொட்டி கட்டுறாங்க. தொட்டி கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு மாங்கல்யம் கட்டுறாங்க. ஸோ இது உண்மையிலேங்க இது இப்படி நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு கோயில் இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கட்டிட்டு வாங்க. உங்கள் குழந்தை குழந்தை கண்டிப்பாக அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி இங்கே காமாட்சி அம்மா கொடுக்குறாங்கன்றப்ப எனக்கு உண்மையாக அவ்வளோ அவங்க இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி அவங்க குழந்தைலாம் வேண்டியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த வருஷமே வேண்டியிருப்போ அவங்க அடுத்த வருஷம் போகிறாங்களே. ஸோ அதுக்குள்ள அவங்க குழந்தை கையில் நிற்கிது. ஸோ தெய்வ இது இல்லையா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு தோலில் கரும்பை வச்சுக்கிட்டு அதை நம்ம தொட்டி கட்டி அந்த குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அது உண்மையை பார்க்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. ஸோ அதிசயமான இருந்துச்சு. எனக்கு சொல்லுவாங்கன்னா வந்து அன்றைக்கி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை பார்த்தாலே சும்மா நம்ம குளம் அங்கே ஆறு இருந்துச்சு. அதில் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இவர் சிவன் கோயில், இவர் விநாயகர் 2 பேருமே அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு வந்து தென்னை மரம், தென்னைக்கு யாரோ அவங்க தென்னை பூ சொல்லுவாங்க. ஸோ அந்த பூவை வந்து அவங்க வந்து படைச்சி சாமிக்கு போயிருக்காங்க அந்த நேரம் தான். ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக ஆசையாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசம் செய்கிறப்ப சாமி வந்து கும்பிடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வாண்டு 2 தண்ணி விட்டு வரவே மாட்டேங்குச்சுங்க. ரொம்ப நேரம் தண்ணியிலே ஆட்டம் போடணும் ஆட்டமாக ஆடிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு தான் பயம். பட் இருந்தாலும் அந்த சாமி சாமி தீர்த்தனால ஒன்றும் செய்யாது. பட் இருந்தாலும் பயமாக இருக்குல்ல, கிளைமேட் மாறுது இல்லையா. ஸோ இவங்க ஆசைப்படி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சும்மாவே தண்ணினாலே ஆட்டம் ஆடுவேன். ஸோ தண்ணின்றப்போ ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் நிறைய ஆழமாக இருக்கும், நான் போகவே பயப்படுவேன். பட் எனக்கு தண்ணிக்கு கால் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வற்றிச்சு தண்ணி. இந்த வெயில் காலத்துக்கு தான் வற்றுது என்னதில்லை. ஸோ வற்றிச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டம் போட்டு அப்புறம் அம்மா வைய ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க கிளம்பும் அப்படின்ட்டு. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி தண்ணி விட்டு வரவே மனசில் இங்கே எப்படி குளிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு ஃபீல் தோணுச்சு. ஆனால் அம்மா கொண்டுருவாங்களே, ஏன்னா நம்ம திரும்பி பிளானே இல்லை, தண்ணி இருக்கும் நம்ம குளிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இப்படியே ஒரு வழியாக அப்படி 2 சேர்ந்து பிள்ளைகள் இழுத்துட்டு வந்தாச்சு. தண்ணியிலேருந்து இழுத்துட்டு வந்தாச்சு ஓரளவுக்கு. அப்புறம் கரைக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு அப்படியே கிளம்புவோன்னு. அப்போ அங்கே இருக்க யாருக்குமே அங்கே ரெகுலராக வர்றாங்க, அவங்களுக்கே அந்த தென்னை பூ இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி தெரியல. ஸோ அதனால தான் சொல்லுவேன்.